நம்ம திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி விநாயகர் ஜோதி நிலம் எம்பி அரங்கநாதனின் நன்றி கலந்த வணக்கம். தை மாதம் பலன்களில் வந்து மிதுன ராசி பலன்கள். இந்த மிதுன ராசிக்கு சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும். அப்போ சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும். சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப பெரும்பாலும் விபத்து, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பாதிப்புகள் கொஞ்சம் காட்டும். ஆனால் வந்து மிதுன ராசிக்காரங்க இந்த தை மாதம் முழுவதும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக போய்க்குங்க. அடுத்து வந்து மிதுன ராசிக்கு வந்து கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்கும். அப்போ கேது 4ஆம் இடத்துல இருக்கும். சூரியனுக்கும் 9ஆம் இடத்துல இருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரங்க தந்தையின் உடல்நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துருங்க. அடுத்து மிதுன ராசிக்கு வந்து சனி வந்து 9 இருக்கும். சனி 9 இருந்தால் தூர தேச பயணங்கள் வரும், தொழிலில் மாற்றம் வரும், பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்வுகள் கிடைக்கும். எப்பவுமே சனி வந்து 1, 5, 9 இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம். இப்போ பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த லாட்டரி சீட்டெலாம் வாங்கலாம். அவங்களுக்கான ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த நல்ல நம்பராக இருந்தால் கிடைக்கும். அதுவும் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் இந்த பங்கு வர்த்தகத்துக்கு போகலாம். இதெல்லாம் இந்த தை மாதத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். தை மாதத்தில் அளவான ஒரு வகையில் நீங்கள் இந்த லாட்டரி சீட்டெலாம் வாங்கலாம் கேரளாவில் போய். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கும். பெரும்பாலும் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து இவர் நம்ம ட்ரம்ப் வந்து இந்திய வம்சாவளியினருக்கு வந்து சில பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதில் வந்து இது கண்டிப்பாக மாறும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இதில் பெரிய பிரச்சனை வராது. அவங்க தாராளமாக வெளிநாட்டு பயணம், அது அமெரிக்காவில் இங்கே நீங்கள் தாராளமாக போகலாம். அதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விசா கிடச்சிடும். அப்போ ராகு 10ல் இருந்தால் அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு மக்களால் அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அடுத்து வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து குரு வந்து 12ஆம் இடத்துல இருப்பாங்க. இதுவரைக்கும் இந்த திருமண காரியங்கள் பேசுனதில் வந்து சில தடைகள் ஆகியிருக்கும். இந்த தை மாதத்தில் நீங்கள் தொடங்கினால் கண்டிப்பாக திருமண காரியம் கைகூடி வரும். அடுத்து வந்து நம்ம குரு பயிற்சி வரும். குரு பயிற்சி வந்து நம்மளுக்கு வந்து இந்த தடவை மே மாதம் வரும். மே 11 வந்து குரு பயிற்சி வரும். அப்போ இனியும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். அப்போ மிதுன ராசிக்காரங்க இந்த தை மாத பலன்களை வந்து தந்தையின் உடல்நலத்தில் ஆரோக்கியம் தேவை. அவங்களுடைய முன்னேற்றத்தில் எந்த தடையும் வராது. அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து கேது 4ஆம் இடத்துல இருக்கிறனால தாய்க்கு ஏதாவது கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் காட்டும். ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா கேது வந்து கன்னி ராசியில் இருக்கார். கன்னி ராசியில் கேது இருக்கலாம். அப்போ கன்னி ராசியில் கேது இருக்கிறாரு, மீன ராசியில் ராகு இருக்கிறார். அதனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இது வந்து காலசர்ப்ப தோஷம் மாதிரி. அப்போ வந்து எதிர்பாராத முன்னேற்றம் இந்த தை மாதத்தில் மிதுன ராசிக்கு உண்டு. மிதுன ராசிக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து பகை. ஏன்னா புதனும் செவ்வாயும் பகை. அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவைன்னு. அவங்க கண்டிப்பாக தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. அதுமாதிரி தாயினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. அதேமாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ நான் சொன்னேன், இந்த காதல் கைகுடி வரும், வெளிநாட்டு பயணங்கள் கைகுடி வரும். அதெல்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து வந்து நம்ம திருவாதிரை சொல்லிட்டோம், புனர்பூசத்துக்கு வந்துடுவோம். புனர்பூசம் வந்து குருவுடைய நட்சத்திரம். குருவும் புதனும் பகை இங்கேயும். அப்போ குருவுடைய நட்சத்திரம் அவருடைய ராசிக்கு பாதகாதிபதியாக 7க்குரியவர் 10க்குரியவராக வருவார். அப்போ மிதுன ராசிக்காரங்க குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் பிறந்தவங்க மனைவி கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனைவியுடைய சொந்த பந்தங்கள் கொஞ்சம் கவனமாக வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும். அடுத்து வந்து 10ஆம் இடம். அவங்க வந்து புனர்பூசம் மிதுன ராசியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தொழில் ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன ஏற்கனவே வெளிநாட்டு பயணங்கள் ஒர்க் அவுட் ஆகும். வெளிநாட்டு முயற்சிகள் எடுக்கலாம், வெளி மாநில முயற்சிகள் எடுக்கலாம். படிப்பு, வெளிநாடு சம்பந்தமான படிப்புக்கு நல்ல நேரம் வரும். அப்போ இந்த புனர்பூசம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கும் இந்த தை மாதம் சிறப்பான மாதம். அவங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். மிருகசீரிஷம் 3, 4ஆம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். கண்டிப்பாக அவங்க போக வேண்டிய இடம் திருச்செந்தூர் போய் முருகனை கும்பிடலாம். திருவாதிரையில் பிறந்தவங்க வந்து சிவனை கும்பிடணும். சிவன் சுயம்புலிங்கம் இருக்கும், அது நீங்கள் எங்கே வேணால் போய் கும்பிடலாம். இப்போ இங்கே நம்ம கோயம்புத்தூரில் வந்து பட்டீஸ்வரம் சிவன் கும்பிடலாம். எங்கள் அந்த திண்டுக்கல் சைடில் வந்து பெரியவுடையார் கோயில் இருக்குது, அது வந்து மேற்கு பார்த்த ஸ்தலம், அங்கே போய் கும்பிடலாம். அடுத்து வந்து புனர்பூசம் பிறந்தவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் போகணும். இவங்களாம் போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அடுத்த தை மாதம் வரைக்கும் நற்பலன் நடக்கும்.